வணக்கம். அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள். போர் நிறுத்தத்திற்கு பிறகு காசாவில் 93 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 11ஆம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேலால் மொத்தம் 93 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன் பின்னர் மேலும் 324 பேர் காயமடைந்துள்ளதாக அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட 19 பேர் காசா மருத்துவமனைகளுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர். மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளனர். ஹிஸ்புல்லா தனது படைகளை விரைவாக மீண்டும் கட்டியெழுப்புகின்றது, போராளிகளை ஆட்சேர்ப்பு செய்கின்றது மற்றும் லிட்டானி ஆற்றின் அருகே தளங்களை மீட்டெடுத்தும் வருகின்றது. இதனை லெபனான் ராணுவம் தனது அதிகாரத்தை மட்டுப்படுத்தும் முயற்சிகளை முறியடித்து பலமான தாக்குதல்களுக்கு தயாராகி வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஒலிவ் அறுவடை காலத்தில் பாலஸ்தீன விவசாயிகளை குறிவைத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் குடியேறிகள் நடத்தும் தொடர்ச்சியான மற்றும் அதிகரித்து வரும் மிருகத்தனமான தாக்குதல்களை கமாஸின் மூத்த அதிகாரி அப்துல் ரஹ்மான் ஜாடிட் விமர்சித்துள்ளார். இந்த தாக்குதல்களை அவர் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பயங்கரவாத கொள்கை என்று அழைத்தார். இது மேற்கு கரையில் நிலம், மக்கள் மற்றும் பாலஸ்தீன வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் குறிவைக்கிறது. இந்த தாக்குதல்கள் குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதற்கும் குடியிருப்பாளர்களை பயமுறுத்துவதற்கும் அவர்களின் நிலங்களை கைவிடும்படி கட்டாயப்படுத்துவதற்கும் ஒரு முயற்சி என்று ஷாடிட் வலியுறுத்தினார். உக்ரைனுக்கு அமெரிக்கா டமாகக் ஏவுகணைகளை வழங்கினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எச்சரித்துள்ளார். உக்ரைனுக்கு அமெரிக்கா டமாகக் ஏவுகணைகளை அளிக்கக்கூடாது. அப்படி ஏவுகணைகள் அனுப்பப்பட்டு அவை மூலம் ரஷ்ய நிலங்கள் தாக்கப்பட்டால் அதற்கான பதிலடி மிகவும் கடுமையானதாக இருக்கும். எனவே இந்த விவகாரத்தில் அமெரிக்கா சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றார். இருந்தாலும் அந்த ஏவுகணைகளை அனுப்ப முடியாது என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக மறுக்கவும் இல்லை. இந்த விவகாரத்தில் தெளிவான நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுக்காத சூழலில் புதின் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். லெபனானின் நபத்தியே கவர்னரேட்டில் உள்ள ஷாரூப் நகரில் இந்த தாக்குதல் ஒரு பொதுமக்கள் வாகனத்தை அளித்ததாக லெபனானின் அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடன் ஆக்கப்பூர்வமான வர்த்தக பேச்சு வார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். அவற்றின் முக்கியத்துவத்தை நாங்கள் பல மாதங்களாக வலியுறுத்தி வருகின்றோம். அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகளை நாம் கட்டுப்படுத்த முடியாது. அமெரிக்காவுடன் ஆக்கப்பூர்வமாக விவாதங்களை நடத்த எங்கள் அதிகாரிகள் தயாராக உள்ளனர். அமெரிக்கா தயாராக இருக்கும் போது அந்த பேச்சுவார்த்தையை கட்டியெழுப்ப நாங்களும் தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்தார். போலந்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கோழிப்பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட கோழிகள் கருகியுள்ளன. இதுகுறித்து உள்ளூர் அதிகாரிகள் கூறுகையில், பால்கோவிசி கிராமத்தில் ஆயிரக்கணக்கான கோழிகள் அடைக்கப்பட்டிருந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட இந்த தீ அணைப்பதில் 10 மணி நேரம் ஆனதாகவும் அந்த கோழிப்பண்ணையில் சுமார் 1.3 லட்சம் கோழிகள் வளர்க்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். உயிரிழந்த கோழிகளின் எண்ணிக்கை 4 லட்சம் வரை இருக்கலாம் என்றும் சில ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உக்ரைன் தலைநகரில் ரஷ்யாவின் வான்வழி தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், பலர் காயமடைந்துள்ளனர். தலைநகர் கீவில் சனிக்கிழமை அதிகாலை ரஷ்ய படைகள் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்கின. அதில் கீவில் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 13 பேர் காயமடைந்துள்ளனர். டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க் பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 7 பேர் காயமடைந்துள்ளனர். ரஷ்யா மொத்தம் 9 ஏவுகணைகள், 62 ட்ரோன்கள் ஏவியதாகவும் அவற்றுள் 4 ஏவுகணைகளையும் 50 ட்ரோன்களையும் இடைமறித்து அளித்ததாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா
அமெரிக்காவில் வீதியை ஆக்கிரமித்த சிவப்பு நண்டுகளால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்மஸ் தீவு தேசிய பூங்காவில் வசிக்கும் லட்சக்கணக்கான சிவப்பு நண்டுகள் தங்களின் வருடாந்திர இனப்பெருக்க பயணத்தின் காரணமாக வீதிகளை ஆக்கிரமித்துள்ளதால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஈரானிய இராணுவத்தின் தலைமை தளபதியும் துணை ஒருங்கிணைப்பாளருமான அட்மிரல் ஹபீபுல்லா சயாரி நாட்டின் ஆயுதப்படைகள் சிறந்த இளைஞர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றன என்றும் தரை, வான் அல்லது கடல் வழியாக எந்தவொரு அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள முழுமையாக தயாராக உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். அதுடன் எந்தவொரு எதிர்மறையான தாக்குதல்களும் எதிரிகளிடமிருந்து வந்தால் அதற்கான தகுந்த பதிலடி தாக்குதல்களை தர காத்திருப்பதாகவும் ஈரானின் இராணுவம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள இராணுவ நிலைகளில் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்திய 50 பயங்கரவாதிகளை கொன்றதாக நைஜீரிய இராணுவம் வியாழக்கிழமை அன்று தெரிவித்தது. போர்னோ மாகாணத்தில் உள்ள டிக்வா மாஃபாக் ஹஜிபோ நகரில் உள்ள இராணுவ நிலைகள் மீதும் அருகில் உள்ள யோஃபே மாகாண இராணுவ நிலைகள் மீதும் பயங்கரவாதிகள் ஒருங்கிணைந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தினர். அவர்களுக்கு எதிராக போர் விமானங்களின் உதவியுடன் நடத்தப்பட்ட கூட்டு நடவடிக்கைகளில் 50க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர். காயமடைந்துள்ள 70க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை தேடி அளிக்கும் பணி நடந்து வருகின்றது என்று தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான நைஜீரியா போகோ ஹராம் மற்றும் பிற மதவாத குழுக்களின் வன்முறையினால் 16 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்த நிலையை கண்காணிக்கும் நோக்கில் அமெரிக்க இராணுவம் காசா மற்றும் இஸ்ரேல் வான்பரப்பில் உளவு ட்ரோன்களை இயக்கி வருவதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க நிர்வாகம் போர் நிறுத்த நிலையை பற்றி இஸ்ரேல் தரப்பின் தகவல்களில் முழுமையான நம்பிக்கை வைக்காததால் காசா பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் இத்தகைய ட்ரோன்கள் இயக்கப்படுகின்றன என செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவனம் 5 ஆண்டுகளில் முதல் முறையாக பிரித்தானியாவிற்கு தனது சேவைகளை தொடங்கியுள்ளது. போலி விமானி உரிம ஊழல் தொடர்பாக விமான நிறுவனத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. கராச்சியில் ஏற்பட்ட கொடிய விபத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் விமானிகள் போலி உரிமைகளுடன் பறப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இங்கிலாந்துக்கு விமானங்கள் பறப்பது தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் பிரித்தானியாவுக்கு தனது சேவைகளை பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவனம் ஆரம்பித்துள்ளது. USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் என பெயரிடப்பட்ட உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலை கரிபியன் தீவுகள் நோக்கி அமெரிக்கா அனுப்பியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுமார் 90 விமானங்கள் வரை கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க போர்க்கப்பல் இதுவாகும். அண்மை காலமாக கரிபியன் தீவுகளில் அமெரிக்கா தனது இராணுவ பிரசன்னத்தை அதிகரித்து வருவதாகவும் இதில் மேலும் 8 போர்க்கப்பல்கள், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள், F-35 விமானங்கள் போன்றவையும் உள்ளடக்குவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த கப்பலானது மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அத்துடன் கரிபியன் தீவுகளை உள்ளடக்கிய அமெரிக்காவின் தெற்கு கட்டளை பிராந்தியத்துக்கு அனுப்பப்படுவதாக பென்டகன் அறிவித்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.